ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மனதளவு கொண்டு போகிறதே கிடையாது. இன்னைக்கு 68 ஆகுது, 70 ஆகட்டும், 78 ஆகட்டும், என் மனசில் நானே எனக்கு 90 வயசு வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுருக்கேன். நம்மளுக்குன்னு இருக்க திறமையை காமிச்சே ஆகணும். ஒரு கோபமாக இருந்தாலும், வேகமாக இருந்தாலும், அடக்கமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், நம்ம ஒரு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், நீங்கள் இல்லை ஒரு ஜாப்ல இருந்து ஆகிருந்துருக்கலாம், இல்லை சம்பாத்தியத்தில் ஆகிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்ல இருந்து ஆகிருக்கலாம். நம்ம சம்பாதிச்சதை நம்ம நல்ல விதமாக அனுபவிச்சிடணும். நம்ம பிள்ளைகளுக்காக வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் ராஜேந்திரன். வயது 68 ஆகுது. 1958 நான் திருச்சியில் சிங்காரத்தோப்பு அப்படின்னு ஒரு மெயினான ஸ்ட்ரீட், அதில் தான் பிறந்தேன். அப்பா மாரிசாமி அப்பா பேர். அப்பா இந்த மெத்த தலையணையெல்லாம் தயார் பண்ணுறவங்க. அம்மா பேர் சுஷிலா அம்மாள். திருச்சியில் செட்டில் ஆனாங்க. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர். அதில் ஒருத்தர் தவறிட்டாங்க. 3 பையங்க, 5 பெண் குழந்தைங்க. ஸ்கூல் 4ஆம் கிளாஸோட பள்ளியை நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா பஞ்சு போடுற தொழில் தான் பண்ணார். செலவுக்கு எதுவுமே பணம் தரவே மாட்டாங்க. வேறு வழி இல்லையன்ட்டு இந்த பஞ்சு போடுறப்ப துணியை கட்டிக்கிட்டு பஞ்சு போடுவாங்க எல்லாரும். நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ற சாக்கில் நானும் ஒரு துணியை கட்டிக்கிட்டு பின்வழியாக நானும் அதில் ஒரு சம்பாத்தியம் பார்க்கலாமேன்னு எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்பாட்ட சொல்லாதன்னு, அதை வேலையை கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. வருமானமும் வருது, ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காம தான் அப்படின்னு இருந்துட்டேன். ஒரு தடவை ரவுண்ட்ஸ் எங்கள் அப்பா வர்றப்ப பார்த்துட்டாரு. ஆனால் அதை ஒன்றும் கண்டுக்கல. அன்றைக்கி ஈவினிங் நான் வந்ததும், தம்பி நீ ஸ்கூலுக்கெல்லாம் இனிமேல் போக வேண்டாம், நீ இந்த வேலையை பார்க்குறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன் இதை பண்ண, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு கேட்டார். இல்லைப்பா, ஏதாவது ஒரு தொழில், உங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் கடைசி பையனாக பிறந்திருக்கேன், அதனால் ஒரு தொழில்னு வேணுமேங்கிறதுக்கு தான் பண்ணணும் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லைன்னு. பரவாயில்ல, இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்க வரைக்கும் சரிதான்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அப்படியே பள்ளி பருவத்தை விடுற மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு வேடிக்கையாக தான். அவங்க எல்லோரும் கோயம்புத்தூர் ட்ரெயினில் நான் 3:30 மணிக்கு போகிறேங்கவும் 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. இவங்க 3:30க்கு போகிறாங்கன்னா முடிஞ்சா வான்ட்டாங்க. அப்போ கோட்டை ஸ்டேஷனில் தான் கோயம்புத்தூருக்கு வண்டி ஏறும் திருச்சியில். நான் யோசனை பண்ணேன், மணி 3:20 ஆச்சு பாருங்கள். அந்த 600 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் மேரிஸ்தோப் அப்படின்னு கிலோதார் தெருவில் இருக்குது அந்த பள்ளிக்கூடம். பியூனு இல்லைங்கவும் நான் பெல்லை இழுத்து விட்டேன். ஸ்கூல்லேருந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. பியூன் அங்கே டீ குடிச்சிட்டு இருந்தால் பயந்துக்கிட்டு ஓடியாடுறான். என்ன யார் பெல் அடித்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே டிசியில் எழுதிட்டாங்க, எந்த பள்ளிக்கூடத்துலேயும் இந்த மாணவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு எழுதிட்டாங்க. அது மாதிரி அந்த வயசுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன குறும்பெல்லாமே எனக்கு ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பள்ளியை விட்டாச்சு. பஞ்சு போடுறது தான் பொழப்புன்னாச்சு. ஆனால் தொழிலை கற்றுக்கிட்டோங்கிற நிம்மதி பெரிய அளவில் இருந்தது. இப்படியே ஒரு 18 வயசு 20 வயசு ஆகிறப்ப எங்கள் அப்பாவுக்கு கையும் காலும் வராது. உடனே அவர் டாக்டர்கிட்ட போகிறதுக்காக எனக்கு யார் ஒத்து வருவா அப்படிங்கிறதுக்காக அந்த 3 பையங்க, பெண் குழந்தைங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு பார்க்குறப்ப யாருமே உயரம் சரி வரல. ஆனால் நான் நின்னப்ப கொஞ்சம் அப்படி எக்கி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்தேன். அப்புறம் ஒரு இறக்கம் கொடுத்தேன். உடனே ஷபாஸ், நீ தாண்டா எனக்கு சரியாக வருவேன்ட்டார். ஏன்பா அண்ணன்? இல்லை என் கை உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்த பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம்ன்ட்டு. அவருக்கு உடம்பும் முடியாதனால கடையை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. பொறுப்பாக நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கவும், சரி பொறுப்பாக பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு கடையில் இருந்தப்ப எங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறப்ப அவங்களுக்கு பேச தெரியலன்னா டிஸ்க் மாதிரி போட்டு அதில் தான் சரக்கெல்லாம் காமிப்போம். அடுத்தவங்க காலை அமுக்குனாங்கன்னா உன்னால் முடியல, நீ நவுந்துக்கன்னு அர்த்தம். எங்கள் சித்தப்பா இருக்கார், அங்கே மாமா இருக்கார், எங்கள் பெரிய அண்ணன் இருக்கார், எங்கள் அப்பா இருக்காங்க. அவங்க 4 பேருமே அந்த வியாபாரம் பண்ணுறவங்க தான் எல்லாம். நான் இது வரைக்கும் வியாபாரம் பண்ணதில்லை. ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிடலாம் போலன்னு தோணுச்சு. நான் எங்கள் அப்பா காலையே மேய்ச்சி விட்டேன். கோபம் வந்துருச்சு அவருக்கு. நவுந்துட்டாரானா அந்த பிஸ்னஸையும் பண்ணிட்டேன் சக்ஸஸாக. வீட்டுக்கு போனதும் பலார்னு ஒரு அறை, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ என்னாரு.
அப்புறம் நான் சொன்னேன், சேதியாப்பா இப்படின்னு. என்னப்பா தகப்பன் சாமியாக இருக்கப்பா நீயே, அரிசி வாங்குறது கூட அலையிற நேரம், அந்த பணங்காசு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறது கெடுத்துட்டியோன்னு பார்த்தேன். ஆனால் நீ பண்ணிட்டேன்ட்டு அந்த 4 பேருக்கு முன்னாடி என்ன எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன வச்சுக்கிட்டாங்க அந்த பிஸ்னஸில். ஆயுத பூஜைக்கு ஒரு நாள் அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து கடையை கூட்டி கழுவி விட்டுக்கிட்டு இருந்தப்ப ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ஐயர் மெத்தை வாங்குறதுக்கு வந்தார். வந்து படுக்க வேணுங்கன்னாரு, வெல்வெட்டில் வேணும்னாரு. ஆவணி மாதம் தாங்க இப்போ வேண்டியதில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்பாவுக்கு மருத்துவ செலவு பார்க்கணுங்க, ஒரு கையும் காலும் வரல, நீங்கள் அட்வான்ஸாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பா கை கால் கூட சரியாயிடும், உங்களால் முடியுமா சார்னு கேட்டேன். என்ன தம்பி இவ்வளோ சமத்தாக இருக்க, இதை கேட்குறதுக்கு இவ்வளோ பயப்படுற, நான் மெத்தை வாங்காட்டியுமே கேட்டிருந்தா கூட நான் இதை கொடுத்துருப்பேன்ப்பா உனக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. 22 வயசாச்சு, கை கால் வரல. எங்கள் அண்ணன் வந்து அத்தை பொண்ணை லவ் பண்ணுறாரு, அது எத்தனை வருஷம்னாலும்ட்டார். அதனால் அதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணும்பா அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது இது வரைக்கும் எனக்கு அப்படின்னேன். இல்லை நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு. எத்தனை வருஷத்துக்குப்பா இருந்துருவீங்க, எனக்கு அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தெரியல அப்படின்னேன். இல்லை உனக்கு வந்து தொழில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன். சிறு வயசாக இருந்தப்போ ஒரு ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டேன், அங்கேயும் நல்ல பேர் எடுத்துட்டேன். அதனால் நீ இதில் வந்து பிரமாதமாக வந்துடுவ, அதில் வந்து எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை, நீ மேலே வந்துடுவ, கவலையே படாத அப்படின்ட்டாரு. அந்த ஐயர் இந்த மெத்தையை டெலிவரி எடுக்க வர்றப்ப, ஏங்க அவங்க பையன் என்னங்க இப்போ பயங்கர கில்லாடியாக வந்துடுவார் போல இருக்கு, நீங்கள் மட்டும் இந்த வியாபாரம் பண்ணிட்டா எங்கள் அப்பா கை காலே சரியாயிரும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. மெய்சில் இருக்க வச்சிருச்சு அப்படின்னு. ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டையாட்டம் வந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. அப்போ வந்து இந்த சுவேகான்னு ஒரு வண்டி 1800 வந்திருக்கு, அது ஒன்று வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டேன். அதெல்லாம் ஓட்டுற வயசு இல்லைன்னு அடிச்சு விட்டாரு. உடனே கோவிச்சுக்கிட்டு வெளியே கிளம்பிட்டேன். அப்போ வந்து பஸ்ஸு ட்ரெயின் எதில் எந்த ஊர் போகிறது எதுவுமே தெரியாது. நேராக ஜங்ஷன் போய் ரயில்வே ஸ்டேஷனில் திண்டுக்கல் வண்டி கிளம்புதுன்னாங்க. அந்த ட்ரெயின் எங்கே போச்சோ அந்த வழியாகவே நடந்தேன். ஒரு மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் தண்டவாளம் 2ஆக பிரிஞ்சுது. அங்கே வழிகாட்டி இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆஹா தப்பாக நம்ம வழி தவறி வந்துட்டோங்கிறத உணர்ந்து திரும்பி மறுபடியும் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போய் எய்த்தாப்பில் நின்று பார்க்குறேன், எங்கள் அப்பா கவனிக்க மாட்டேறாரு. அந்த சைடு இருந்து பார்க்குறேன், கவனிக்க மாட்டேங்கிறாரு. குறுக்கூர் எடுக்கும் போகிறேன், கவனிக்க மாட்டேங்கிறாரு. உடனே கடையை ஒட்டி கிட்டக்க வந்து நடக்கிறேன், கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா இப்படி பண்ணுறாரு, சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்பான்னு வந்து தொலைஞ்சிட்டியாடா, 9 பேருக்கு சாப்பாடு போடுறது கஷ்டமாக இருக்குது, ஒருத்தன் தொலைஞ்சான்னு நினச்சேன், வந்துட்டியா, ஏன்டா இப்படி இருக்க, நான் தேடுவேன்னு நினச்சிட்டு நீ சொன்னேன், சரி இன்னொரு தடவை போனீன்னா திரும்பி வந்துடாத, வீட்டுக்கு போ அப்படின்னாரு. வீட்டுக்கு போயிட்டேன். ஐயோ நம்ம போயிருந்தோம்னா அவ்வளோதான் போல இருக்குது, இந்த ஃபேமிலியில் ஜாயிண்ட்டாக ஆகிருக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்தவர், அம்மாட்ட ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அழுகுறாரு. ஏன் அப்படின்னு, இல்லை இந்த திட்டத்திட்டையும் மறுபடியும் அவன் ஓடுவான், ஆனால் இனிமேல் அவன் ஓட மாட்டான் பார் அப்படின்னாரு. அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாக்கி இருந்தால் அண்ணன் தம்பி 3 பேர்லையும் இனிமேல் கடையை பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்குமே இல்லை, இவன் தான் இனிமேல் கடையை பார்க்கணும். 5 பேரில் 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க கல்யாணத்தை முடிச்சாச்சு, இன்னொரு 3 பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணணும், நீங்கள் வச்சு தான் நீ தான்ப்பா நடத்தி தரணும் முடிக்கணும்னு சொன்னார். அக்காங்களுக்கு கல்யாணம் முடித்ததும் எனக்கு கல்யாணன்றதுக்கு பொண்ணு பார்த்தாரு. அந்தளவு வயசு வந்து ஒரு 22 சுமார், எவ்வளோன்னு தெரியல, இருக்க வாய்ப்பு இருக்குது. 22, அவங்களுக்கு ஒரு 16 17 இருக்க வாய்ப்பு இருக்குது. வேண்டாம் எதுக்கு இப்போ அப்படின்னு, இல்லை எல்லா திறமையும் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு, கல்யாணம் பண்ணால் தான் பொறுப்பு வரும் அப்படின்னு கல்யாணம் பண்ணார். மொதல் குழந்தையும் ஆச்சு. அந்த குழந்தைய பார்க்குறதுக்குள்ளாரையே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சது. என் சம்பாத்தியத்தில் தான் என் 3 தங்கச்சிகளுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய இது நிர்பந்தம் வந்தது. நானே ராத்திரி பகலாக 20 மணி நேரம் வேலை, 4 மணி நேரம் தூக்கம், அப்படியே சம்பாரித்து 3 கல்யாணத்தையும் முடித்தேன். இது இப்படியே போயிட்டுருக்கப்ப எனக்கு வந்து அந்த 2 குழந்தைகளும் உண்டாயிடுச்சு. ஒரு பையனும் 2 பொம்பளை பிள்ளையும் உண்டாயிடுச்சு. எல்லாமே ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கேப்பில் தான். கும்பகோணத்தில் அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சாங்க. அந்த கடையோட பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. உடனே ஃபேமிலி அலாட்டாக அங்கே செட்டில் ஆகிடுச்சு. நானும் யோசனை பண்ணிவிட்டு பொண்ணு எடுத்தது நெய்வேலி.
நாங்கள் இருந்தது திருச்சி, ரெண்டுக்கும் சென்டராக இருக்கேன்னுட்டு இந்த கும்பகோணத்தில் அந்த கடையை வச்சு இப்போ 45 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மெத்ததெல்லாம் கடையை. அப்புறம் அந்த 25 வயசுக்கு மேலே என் பையன் ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்வம். அதனால் யூகேக்கு அனுப்பி பையனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனேன். ஆனால் அந்த யூகேக்காக அனுப்ப வேண்டிய பணத்தில் நான் வாங்க இருந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்கணும்னு நான் சொல்ல, இல்லை பையன் படிக்கணும்னு அவங்க சொல்ல, உடனே படிப்பு தான் முக்கியம்னு அதை விட்டு கொடுத்துட்டேன் நான். அது நடக்கலை. பையன் போய் யூகேல படித்தார், பட்டம் வாங்கினார், இன்றைக்கி கத்தாரில் இருக்கார். மருமகளும் அதே மாதிரி அதே வத்தலகுண்டிலேருந்து பொண்ணு எடுத்தோம். அவங்களும் நல்லபடியாக அவங்க 2 பேரும் ஃபேமிலி அங்கே செட்டில் ஆகிடுச்சு. பெரிய பொண்ணு வந்து யுஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க, பெரிய ஆளாகி நல்லபடியாக இருக்காங்க. 3வது பெண் வந்து பெங்களூரில் ஒரு ஜவுளி கடை அமைச்சு காலேஜ் படித்து முடித்தாங்க. அடுத்து மேற்கொண்டு படிமான்னேன், இல்லை அப்புறம் என்னோட எண்ணங்களும் அதுக்கு வந்துருச்சு. நான் வந்து முதலாளியாக தான் இருப்பேன், ஓனராக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பொட்டிக்கு ஒன்று ஆரம்பித்தாங்க. பிரமாதமாக போயிட்டுருக்கு. பெங்களூரில் தான் இருக்காங்க. ஏம்மா வேலையை விட்டு ஏம்மா வந்தானே, வேலையை விட்டு அவங்ககிட்ட இருந்த நகையை விற்று அவங்களே பெங்களூரில் கடை வச்சு தனியாக இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி கும்பகோணம் 2 பேரும் நாங்கள் கும்பகோணத்தில் செட்டில் ஆகிட்டோம். அதுக்கு முன்ன வரைக்கும் அம்மாவை அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். ஒரே ஒரு அக்கா அவங்களோடையே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களோடையே இருந்துக்கிட்டு இருந்து அவங்க கொஞ்சம் நஞ்சம் நகை வச்சுருந்தது எல்லாமே அவங்க கொஞ்சம் எல்லாம் அவங்கவுங்க பொண்ணுக்கு தான் இப்போ அம்மாவோட சொத்து அப்படின்னு அவங்களும் கேட்கவும் அவங்களும் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 3-4 வருஷம் டச்சே விட்டு போயிடுச்சு, நான் கும்பகோணத்துலேயே இருந்துடவும். அதுக்கப்புறம் ஒரு முறை பார்க்க போனப்போ அவங்க இல்லை, அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலங்கவும், ஒரு அனாதை ஆசிரமம் மாதிரி ஒன்றில் இருக்காங்க அப்படின்னாங்க. கேள்விப்பட்டு பழம் அது இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். வாங்க சார், யார் சார் நீங்கள், எனக்கு ஞாபகம் வச்சு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களை யாருன்னு தெரியலீங்களேங்கிறாங்க. அம்மா நான் தான்மா, ராஜா தான் நான் அப்படிங்கிறேன். அப்படியாப்பா, நான் மறந்துடுச்சுப்பா, எல்லாம் வயசாகிடுச்சு, 85-90 வயசாகிடுச்சு, தெரியல அப்படிங்கிறாங்க. அதோட பார்த்துட்டு வந்தாச்சு. பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. சரி எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ நம்ம மட்டும்ட்டு இருக்கோன்ட்டு பெங்களூரில் ஒருத்தர், அமெரிக்காவில் ஒருத்தர், கத்தாரில் ஒருத்தர், எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. பேரம்பேத்தி எல்லாம் 5 வயசு 3 வயசில் ஒரு பேத்தி, 5 வயசில் ஒரு பேத்தி இருக்குது. அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட் டாக்டருக்கு படிக்கிறாங்க பேத்தி. இன்னொரு பேரன், அவங்களுக்கு வந்து பெரிய பேத்திக்கு 23, பையனுக்கு ஒரு 19. இப்படி அவங்க அப்படி செட்டில் ஆகிட்டாங்க, இப்படி இவங்க செட்டில் ஆகிட்டாங்க. உழைச்சி இதுக்கா 20 மணி நேரம் உழைச்சோம் இந்த வாழ்க்கைக்கான்ட்டு இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கப்ப முதுமைங்கிறது எல்லாரும் சொன்னதே நம்மளும் சொல்ல வேணாம், இது வரமா சாபமாங்கிறதுன்றது. ஆனால் எனக்குள்ளே வந்து இன்னும் வயசு 20 தான் அப்படின்ற கோட்பாடோடு இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்சதும் ஒரு 4 டான்ஸ் பண்ண வேண்டியது, ஒடியார வேண்டியது, சுறுசுறுப்புக்கு அளவே இல்லைன்னு பார்க்குறவங்கெல்லாம் ஏன் இந்த வயசில் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறது. இந்த அளவுக்கு பழகியாச்சு. வியாபாரத்துலேயும் நான் ஒரு கஸ்டமர் அனுப்பினோம்னா அது எங்கே சுற்றினாலும் மறுபடியும் வந்துடும். எல்லார் கடையிலேருந்து யார் அனுப்பிச்சாலும் அது என் கடையை விட்டு போகாது. அந்த அளவுக்கு வியாபார திறமையில் எல்லாம் சம்பாரித்து முடிச்சுட்டு ஓரளவு நல்லா செட்டில்மெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு வயதானவங்களுக்கு என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறத கூடுமான வரைக்கும் நம்மளே அழிச்சிடணும். என்னோட கருத்து, வேறு யாருது எப்படியோ நான் அனுபவித்த வரைக்கும் நம்ம பையன் சம்பாதிச்சா அவன் அழிச்சிருவான், நம்ம அதை வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடைசி உயிர் இருக்க வரைக்கும், சாகிற வரைக்கும் நம்மளோட சம்பாத்தியத்தில் ₹1 இருந்தாலும் சாப்பிட்ணும், நானும் என் மனைவியும் அப்படிங்கிற எண்ணத்தோட, ஒரு குறிக்கோளோட, ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இப்போ வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வியாபாரத்தை நடத்தவும் முடிஞ்சுது என்னால். சென்னையில் ஒரு கடை போடுவோமே அப்படின்ட்டு இந்த பவர் ஹவுஸ் கிட்ட, அம்பத்தர் சிலை கிட்ட ஒரு கடை ஒன்று போட்டேன். அது டைரக்டர்ஸ் எல்லாம் வர்ற இடம் போகிற இடங்கிறது எனக்கு தெரியாது. அதில் ஒரு டைரக்டர் வந்தவர், உங்கள் டோன் நல்லாயிருக்கு சார், ஃபில்ம் பண்ணுறீங்களான்னாரு. நான் 2013-14 சுமார்னு நினைக்கிறேன். ஒன்று ஐடியா இல்லைங்க, நான் இல்லைங்க உங்கள் குரலையே ஒன்றா இருக்குது, நீங்கள் வந்துடலாம் அப்படின்னாங்க. உடனே அதில் ஒரு ஃபில்மில் ஒரு ரோல் கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஆகிடுச்சு. அதுலேயே இருந்து சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணேன், இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன்.
நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 68 வயசில் இது தேவையா, யாருக்காக இதை சம்பார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்குன்னு இருக்க திறமையை காமிச்சே ஆகணும். ஒரு கோபமாக இருந்தாலும், வேகமாக இருந்தாலும், அடக்கமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், என்னங்கிறத காமிச்சாகணுன்ற ஒரே வெறி. வியாபாரத்தில் பெரிய ஆளாக வந்துடணும் சினிமாவில் அப்படின்னுட்டு. ஆனால் அதுக்கு உண்டான சான்ஸு கிடைக்குமா, இல்லை அதுக்கப்புறமும் இது தேவையா, இல்லை இதை பண்ணலாமா அப்படிங்கிறது போக பக்தி மார்க்கமெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சதும் கோயிலுக்கு போகிறது, இது வரைக்கும் வாழ்க்கை இவ்வளோதான்னு. ஆனால் சினிமா என்னை விடலை. நான் சினிமாவை தேடின காலத்தில் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் சினிமாவை விட்டுட்ட காலத்தில் அது வந்தது. அதுக்கப்புறமேலு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஒரு கவலையும் இல்லை. யார் பார்த்தாலும் இன்னும் உனக்கு சுகர் வரலையா, உனக்கு இன்னும் ப்ரெஷர் வரலையா அப்படின்னு. என்ன காரணம்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மனதளவு கொண்டு போகிறதே கிடையாது. நான் அந்த 70 இன்னைக்கு 68 ஆகுது, 70 ஆகட்டும் 78 ஆகட்டும், என் மனசில் நானே எனக்கு 90 வயசு வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுருக்கேன். இன்னும் வயசாகலைங்கிறது இன்னமும் என் மனசில் இருக்குது. இப்போ முதுமையில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு பேங்க்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், நீங்கள் இல்லை ஒரு ஜாப்ல இருந்து ஆகிருந்துருக்கலாம், இல்லை சம்பாத்தியத்தில் ஆகிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்லேருந்து ஆகிருக்கலாம். நம்ம சம்பாதிச்சதை நம்ம நல்ல விதமாக அனுபவிச்சிடணும். நம்ம பிள்ளைகளுக்காக வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம தருவோமோ இல்லையோன்ற பயம் அவங்களுக்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் என்கிட்ட சொத்து இருந்தாலுமே எந்த பிள்ளைகளுமே கேட்கலை, எந்த பிள்ளைகளுமே கேட்கலன்ற கவலை தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்த விட்டு ஒரு தனியாக ஒரு கிராமம், ஒரு ஏக்கரில் இடம், அதில் ஆடு மாடு வளர்க்குறது, யாரும் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பணம் தர்றது அப்படின்னு ஒரு கிராமிய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் இப்படி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நினச்சதெல்லாம் நடத்தி தர்றது ஆண்டவன் தானே. அது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கணுன்னா நீங்கள் எது நம்ம செலவுகளை தாராளமாக முதுமையில் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய காலம் எப்படி ஆகிடுச்சு, இளமையில் நம்ம சம்பாதிச்ச பணம் பூரா முதுமையில் டாக்டருக்கு செலவு பண்ணுறதுக்கு அப்படின்றது ஆயிடுச்சு. அதில் இன்னும் நம்ம மிச்சம் பண்ணி நம்மளுக்கு அப்புறமேலும் மிச்சம் இருக்கிறதா குழந்தைங்க எடுத்துகிட்டு போகட்டும், அது யாரும் கேட்க போகிறதில்ல. நம்ம கொடுக்காட்டியும் அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஆச்சுங்களா. அது ஒன்று. அப்புறம் வயசான காலத்தில் ஒரு மனசில் ஒரு தெம்பே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் அது முடியாது இது முடியாது அப்படிங்கிறத நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது எனக்கு உடன்பாடே கிடையாது. நம்ம நினச்சா நம்ம மனசுக்கு நம்ம தான் ராஜா. எப்படி இருந்தாலும் நம்ம ஹெல்த்தை நம்ம கொண்டு வர்றது தான். இப்போ சாப்பாடெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுத்தங்கஞ்சி, கஞ்சி, கம்பு, இதே தான். ஏன்னா இளமையில் என்னென்ன சாப்பிடுமோ எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடித்து பார்த்தாச்சு. இனிமேல் உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிட்டா போதுன்ற அளவுக்கு தான் இந்த முதுமையில் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நானும் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸும் அதுதான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்து கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வயதாகிடுச்சுன்ற எண்ணத்தையே விட்டுருங்க. எல்லாருக்குமே வயது 40 தான், 90 ஆனாலும் நம்ம மனைவி கூட இருக்க வரைக்கும். அம்மாவுக்கு அப்புறம் நம்ம மனைவி, அவங்கள்ட்ட இறங்கி போகிறதுல தப்பே இல்லை. இன்னொரு சாமி யாருன்னா மனைவி தான். அவங்கள்ட்ட இறங்கி போகிறதுல எந்த தப்பும் இல்லை. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.